மக்களே, இன்று நாம் திருக்குறள் 361ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள அவா அறுத்தல் அதிகாரத்தின் முதல் குறள். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எய்யான்றும் தவா பிறப்பீனும் வித்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அவா அல்லது அளவற்ற ஆசை என்பது எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் நீங்காத துன்பங்களுக்கும் பிறவிக்கும் காரணமான விதையாகும். ஏனெனில் ஆசைதான் மனிதனை எப்போதும் ஏதோ ஒன்றை நாடச் செய்கிறது. ஒரு ஆசை நிறைவேறினால் மற்றொரு ஆசை தோன்றுகிறது. அதனால் மனம் ஒருபோதும் முழுமையான திருப்தியை அடைவதில்லை. சிலர் இது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைப்பார்கள். ஆனால் அது கிடைத்த பிறகும் புதிய ஆசைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். திருவள்ளுவர் இந்த குறளில் அவாவின் ஆழமான விளைவை எடுத்துக் கூறுகிறார். அளவற்ற ஆசைகளே மனிதனின் அமைதியை கெடுக்கின்றன. ஆசை குறைந்தால் மனம் அமைதியடையும், திருப்தி அதிகரிக்கும். அதுதான் நல்ல வாழ்க்கையின் அடிப்படை. அதனால் நாம் வாழ்க்கையில் தேவையற்ற ஆசைகளை குறைத்து திருப்தியுடனும் நன்றியுடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாகச் சொல்லுகிறது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எய்யான்றும் தவா பிறப்பீனும் வித்து. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.